அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். வெல்கம்ஸ் டு பியா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஹாலிடே ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தீபாவளிக்கு என்னங்க ஸ்பெஷல்? தீபாவளிக்கு ஸ்வீட்டு, ஃபுல் மீல்ஸு, நான்வெஜ் மீல்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, முறுக்கு, குலோப் ஜாமுன் எல்லாமே ஸ்பெஷல் தான். பட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தீபாவளி வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஒரு ட்ரெடிஷ்னல் ஹேபிட்டை வந்துட்டு மறந்துட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை. ஓகேங்களா? ஸோ இந்த வெத்தலை போடுற பழக்கம் வந்துட்டு முன்னோர்கள் காலத்துலேருந்து இருக்குது. நம்மளுக்கு மதியானம் வந்துட்டு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த வெத்தலை பாக்கு போடுறத ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருந்தாங்க நம்ம முன்னோர்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பிரியாணி விருந்தே சாப்பிட்டாலும் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஐஸ்கிரீமு, 7 அப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தேடி போடுறோம். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு கெமிக்கல், உடம்புக்கும் கேடு அப்படின்றனால அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நேச்சுரலாக வள பழகிக்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பண்ண போகிறது அப்படின்னா பேன் லட்டு, அதாவது வெத்தலை லட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வெத்தலை லட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஹேபிட் ஃபாலோ பண்ண மாதிரியும் இருக்கும். அதோட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டைஜஸ்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தீபாவளிக்கு வந்துட்டு மதம் கிடையாது, மதத்தின் பேரால் நம்ம சொல்லலை. தீபாவளிக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஸ்வீட் கொடுப்பாங்கல்ல. ஸ்வீட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, ஃபுல் மீல்ஸு எல்லாருமே தீபாவளின்னு இல்லை, எல்லா பண்டிகைக்குமே நம்ம சாப்பிட தான் செய்வோம். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் முன்னோர்கள் வந்துட்டு தீபாவளி லேகியம் அப்படின்றது ஒன்று வச்சுருந்தாங்க. பட் வந்துட்டு இப்போ யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. வெத்தலை பாக்கு பழக்கத்தையும் மறந்துட்டாங்க, இந்த தீபாவளி லேகியம் அப்படின்றதே மறந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு இதை ஃபியூஷன் ஃபுட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணதான் இந்த வெத்தலை லட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாமா? வெத்தலை ஒரு 10-15. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு சுகர். நெக்ஸ்ட்டு பீனட், ரோஸ்டட் பீனட்டு, ரோஸ்டட் முந்திரி, ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாமே, ரோஸ்டட் வந்துட்டு சோம்பு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு நம்ம டெசிகேட்டட் கோகோனட் தேவைப்படுங்க. டெசிகேட்டட் கோகோனட் வந்துட்டு இது நான் வீட்டில் பண்ணது, ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதுனால டக்குன்னு பண்ணிட்டேன். ஓகேங்களா? தேங்காயை வந்துட்டு கொஞ்சம் தேங்காயை ஒரு 10 தேங்காய் இருக்குல்ல, அதை துருவிட்டு ட்ரை பேனில் அந்த தண்ணி சத்து போக வந்துட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். அவ்வளோதான். அப்படி வச்சுட்டு அந்த சூடு போகிற வரை அந்த பேன்லேயே வச்சுருக்கணும். வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு உதிரியாக வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வெத்தலையை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ வெத்தலை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி அந்த சைடில் வந்துட்டு நம்ம ஜீனி பாகு பண்ணிக்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த ஜீனிக்கு பதிலாக வெல்லம் கூட வந்துட்டு யூஸ் பண்ணலாம். வெள்ளைப்பாகு சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த பேன் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், தண்ணி கழுவி வச்சது. ஸோ தண்ணியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெத்தலையோட காம்பெல்லாம் பிச்சு வச்சிடலாம். அதை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? வெத்தலையோட காம்பு வந்துட்டு சில பேர் வந்துட்டு சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி காம்பை வந்துட்டு வி ஷேப்பில் பிச்சு நம்ம வச்சிடலாம். ஓகேங்களா? அடுப்பு ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம 1 கப் எடுத்து வச்ச சுகரில் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ லைட்டாக கிளறி விட்டு கேரமலைஸ் ஆகிற வரைய வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு. நல்ல கெட்டியான பாகு பதம் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். ஓகேங்களா? கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த சுகர் வந்துட்டு நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகட்டும். சிம்மில் தான் வச்சுருக்கோம் நம்ம. இந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையாக இருந்தால் ஏலக்காய் பொடி வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நல்லா சிம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மிக்சர் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம்.
ஒரு மிக்ஸி ஜாரில் பீனட்ஸு, ஓகேங்களா, எடுத்து வச்ச எல்லா பீனட்ஸு, எடுத்து வச்சதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, அதெல்லாமே போட்டு ஒரு பேஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஓகேங்களா. லைட்டாக சோம்பு, கொஞ்சம் ஜீனி, ஓகேங்களா. இதை வந்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் தேவைப்படுது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேஸ்ட்டு. இதுவே வந்துட்டு நம்ம மாவு எதுவுமே கலக்காமல் இப்படி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜீனி பாகு வந்துட்டு கேரமலைஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு வெத்தலை எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்தாச்சு. வெத்தலை, லைட்டாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டி அரைச்சிக்கலாம். ஓகேங்களா. வெத்தலை பேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கேரமலோட ஆட் பண்ண போகிறோம் இதையும் இந்த மாவை. ஓகேங்களா. பார்த்திங்க அப்படின்னா கேரமல் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அந்த வெத்தலை பேஸ்ட் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. மிக்ஸி வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்க அதை வந்துட்டு தண்ணி கலந்து ஊற்ற வேணாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது நமக்கு, அதனால தான். ஓகேங்களா. ஸோ இந்த அளவே போதும். நல்லா கிளறணும். க்ரீனிஷாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நமக்கு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் எவ்வளோ க்ரீனாக வந்திருக்கு பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குல்ல கலரு. இதுவே வந்துட்டு ஒரு காஜு கட்லி இந்த மாதிரி வந்துட்டு விஷயத்துக்குலாம் அந்த க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க பார்த்தீங்களா, அதே கலரில் இருக்குது. கிட்ஸ் வந்துட்டு இந்த கலருக்காகவே இதை சாப்பிட்ருவாங்க. இது ஒரு புது ரெசிபி, புது ஸ்வீட் அப்படின்னு சொல்லி கிட்ஸுக்கும் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இதை வந்துட்டு விடவே மாட்டாங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ க்ரீன் கலர் ஃப்ளேவரும் நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சோம்பு எடுத்து வச்சோம்ல, அந்த சோம்பை வந்துட்டு தூவிக்கணும். ஏலக்காய் பொடி தேவைப்பட்டால் சேருங்க, தேவைப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. எனக்கு வந்துட்டு ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு பதிலாக இந்த சோம்பு சேர்க்குறதுனால நான் சேர்க்கலை. ஸோ நல்லா கிளறணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த எடுத்து வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் உதிரியாக ஆக்கி இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இந்த சுகருக்கு பதிலாக நீங்கள் கண்டிப்பாக வெள்ளைப்பாகு யூஸ் பண்ணி பண்ணாலும் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நல்லா கிளறுங்க. இது நல்லா வந்துட்டு மாவு வந்துட்டு உதுத்து விடணும். இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகேங்களா. நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஆற விடணும். கை பொறுக்கிற சூடு பதம் வந்தோடனே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ கிளறிக்கிட்டே இருங்க, அந்த கட்டியெல்லாம் கரையிற வரைய. நம்ம ஜீனி சேர்த்து அரைச்சனால அது வந்துட்டு நல்ல நார்மலாகவே இந்த பீனட்லேருந்து அரைக்கும் போது எண்ணெய் வரும். ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட்டு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம இதில் ஜீனி வேறு சேர்த்து வந்துட்டு அரைச்சிருக்கோமா, ஸோ அது நல்லா வந்துட்டு கெட்டியான பேஸ்ட் லெவலில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறணும் ஒரு 3 நிமிஷம்.
நல்லா ஒட்டாத பதத்துக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நல்லா சுருள வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு லைட்டாக கூலாகட்டும். லைட்டாக கூலாகிறப்ப தான் நமக்கு கை பொறுக்கிற சூட்டில் அந்த லட்டு பிடிக்க வரும். ஓகேங்களா. இது வந்துட்டு லைட்டாக கூலாகட்டும். ஓகேங்களா. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். 10 மினிட்ஸ் கூல் ஆனதுக்கு பிறகு வந்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம இந்த பவுலுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் கையில் கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் கை பொறுக்கிற சூட்டில். சரிங்களா. ஸோ பீனட் எல்லாமே நம்ம போட்டிருக்கனால கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும் ஆறணும். அதனால் நம்ம இப்போ லட்டு பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போயே ரொம்ப சுடுதுங்க. 10 நிமிஷம் ஆயுமே கொஞ்சம் சுடுது. ஸோ இந்த சூட்டோடய நம்ம பண்ணாதான், இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப ஹார்டாகிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு உருண்டை பிடிக்க முடியாது. மேலே ஒரு குட்டி கேஷ்யூ நட் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பான் லட்டு ரெடி. இதே மாதிரி எல்லா உருண்டையும் எல்லா பேஸ்ட்டையும் நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வெத்தலையில் பண்ண லட்டுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த குழிக்கரண்டி வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய சைஸில் இருந்துச்சு. நீங்கள் குட்டியோண்டு குழிக்கரண்டி இந்த எண்ணெய் ஊற்றுறது தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குழிக்கரண்டி வாங்கி இதை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு இந்த கோகனட் வந்து நீங்கள் சூடாக இருக்கும்போதே மேலே இந்த முந்திரி பருப்பு வைக்கும்போது வச்சு விட்டிங்கன்னா ஒட்டிக்கிறோம். நான் வந்துட்டு டெக்கரேஷனுக்கு தான் யூஸ் பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஓகேங்களா. இல்லை ஃபுட் கலர் சேர்த்து கூட நம்ம வந்துட்டு ஃபுட் கலர் சேர்த்து உள்ளுக்குள்ளே ஸ்டப்பிங் பண்ணி கூட வச்சுக்கலாம். மேலே கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ சரியா, சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா இருக்குங்க லட்டு. நம்ம எப்படி நார்மல் லட்டு செய்வோம் அதே டேஸ்ட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. பட் வந்துட்டு எந்த பேசிக் வச்சு நம்ம யூஸ் பண்ணி லட்டு பண்ணுறோமோ அதே பேஸ் லெவல் இருக்குது. வெத்தலையில் பண்ண லட்டுலாம் யாருமே நம்ப மாட்டாங்க. நடுவில் வந்துட்டு அந்த சோம்பு ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் நிறைய சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுங்க. ஓகேங்களா. ஹாப்பி டேஸ்டிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர்.